விஜய் அவர்களோட கையில ஒரு குழந்தை இருக்கிற போட்டோவை இப்ப நீங்க பாத்திருப்பீங்க. இந்த போட்டோ தான் நேத்துல இருந்து சோசியல் மீடியா ஃபுல்லா ஒரு பயங்கரமான ட்ரெண்டிங். ஆனா இது ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுமா? விஜய் அவரோட கையில இருக்க குழந்தை அவங்க அம்மாவோட கருவுல இருக்கும்போது அவங்க அப்பா அங்க இந்திய ராணுவத்தோட எல்லையில வாயிலையும் தனது வலது தோள்பட்டையும் துப்பாக்கி குண்டுகளை ஏந்திட்டு இந்திய மக்களுக்காக அங்க ரத்தம் சொட்ட சொட்ட போராடிக்கிட்டு இருந்தார். அது என்ன கதை? இந்த குழந்தை நேத்து ஏன் விஜய் அவரோட கையில இருந்தது? இதை பத்தி தான் இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. பயங்கரமான இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள் பிளஸ் சுவாரஸ்யமான நிறைய இன்ஃபர்மேஷன்கள் இந்த வீடியோல உங்களுக்கு இருக்கு. இப்போ இங்க ஒரு போட்டோ பாக்குறீங்க இல்லையா? இவரு தான் லான்ஸ் நாயக் மீனாட்சி சுந்தரம் அப்படிங்கிறவர். இந்திய ராணுவத்துல பணியாற்றிட்டு இருந்தவர். இவர் தேனி மாவட்டம் கம்பம் பகுதியை சேர்ந்தவர். இவர் 26/3/2017 தான் இந்திய ராணுவத்துல போஸ்டிங் கிடைச்சு ஜாயின் பண்றாரு. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 8 வருஷங்கள் வெவ்வேறு பகுதிகளில் பணியாற்றிட்டு 10/7/2024 இந்த தேதியில தான் ராஷ்டிரிய ரைபிள்ஸ் 34 அப்படிங்கிற படைப்பிரிவுல இவருக்கு போஸ்டிங் கிடைச்சு உள்ள வராரு. அதாவது இந்திய ராணுவத்தின் பீரங்கி படை அப்படிங்கிறதுக்குள்ள உள்ள வராரு. இதோட வேலைகளே என்ன அப்படின்னா, நீங்க அமரன் படத்துல பாத்திருப்பீங்க, ஒரு குறிப்பிட்ட டாஸ்க் ஏதாவது வரும். அந்த டாஸ்க் வரும்போது மட்டும்தான் இந்த டீம் பயங்கரமா இறங்கி செயல்பட்டு அந்த டாஸ்கை முறியடிக்கிறதுக்கான ஒரு முதன்மை நோக்கமாக இந்த மாதிரியான டீம்கள் செயல்படுத்தப்படும். இப்ப இதுல நீங்க பேசும்போது ஒரு விஷயத்தை நோட்டீஸ் பண்ணிருப்பீங்க, உங்களுக்கு அதையும் ஒரு சந்தேகம் வந்திருக்கும். அது என்ன லான்ஸ் நாயக் அப்படிங்கிறது? லான்ஸ் நாயக்ங்கிறது வேற ஒண்ணுமே இல்ல. இப்ப போலீஸ் பிரிவுல எல்லாம் எப்படி இன்ஸ்பெக்டர், சப் இன்ஸ்பெக்டர் அப்படின்ற மாதிரியான போஸ்டிங் நேம் இருக்கு, அந்த வகையில ஆர்மியில பணியாற்றக்கூடியவங்களுக்கு எல்லாம் சிப்பாய், லான்ஸ் நாயக் அப்படின்னு அடுத்தடுத்த பிரிவுகளுக்கு ஏற்ற மாதிரி போஸ்டிங் நேம் மாறும். அந்த வகையில போஸ்டிங் நேம் தான் இந்த லான்ஸ் நாயக் அப்படிங்கிறது. அப்ப இவங்களோட பணிகள் என்ன அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதாவது இந்த லான்ஸ் நாயக்ங்கிறவங்களோட பணிகள் என்ன அப்படின்னா, இவங்களுக்கு கீழே ஒரு குழு இருக்கும். அந்த குழுவை வழிநடத்தி செல்றதுதான் இவரோட வேலை. அதாவது இந்த லான்ஸ் நாயக் அப்படிங்கிற பொறுப்புல இருக்கிறவங்களோட வேலை. நான் சொன்ன மாதிரி 10/7/2024 இவருக்கு இந்த படைப்பிரிவுல வேலை கிடைக்குது. வேலை கிடைச்சி ஒரு 2 மாசத்துல சில ட்ரைனிங்களுக்கு அப்புறம் டிசம்பர் மாசத்துல இவருக்கு வந்து ஒரு டாஸ்க் ஒன்று அலோகேட் பண்றாங்க. அது என்ன அப்படின்னா, இந்திய எல்லைக்குள்ள தீவிரவாதிகள் ஊடுருவ போறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் ஒண்ணு கிடைக்குது. சோ இவர் தலைமையிலான குழு தான் அந்த தீவிரவாதிகளோட ஊடுருவல தடுக்கணும் அப்படிங்கிறது தான் இவங்களுக்கான டாஸ்க். இவங்களும் இந்த டிசம்பர் மாதத்துல ஒரு குறிப்பிட்ட தேதிக்கு அப்புறம் இந்த தீவிரவாதிகளோட ஊடுருவலை தடுக்கிறதுக்காக இந்த ஆபரேஷனை கையில எடுத்துக்கிட்டு அதுக்கான பணிகள்ல இறங்கிடுறாங்க. சில நாட்கள் தேடுறாங்க, எங்க இருக்காங்கன்றதே கிடைக்கல. அப்புறம் ஒன் ஃபைன் டே 19/12/2024 அந்த தேதி அப்போ இவங்க ஜம்மு அண்ட் காஷ்மீர் குல்காம் பகுதியில ஒரு வீட்டுக்குள்ள இந்த 5 தீவிரவாதிகளும் ஒளிஞ்சிருக்காங்க அப்படிங்கிற தகவல் கிடைச்சு அந்த வீட்டை சுற்றி முற்றுகையிட்டு போய் அட்டாக் பண்றாங்க. அப்ப எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் என்கவுண்டர்லயே ஒரு தீவிரவாதியை சுட்டு வீழ்த்திட்டாரு இந்த மீனாட்சி சுந்தரம் அப்படிங்கிறவர். அதுக்கப்புறமேட்டுக்கு அவங்க பக்கத்துல இருந்தவங்க எல்லாம் அந்த மீதி இருக்க 4 பேரும் உஷாராயி அட்டாக் பண்ண ஆரம்பிப்பாங்கல்ல. அப்ப அவங்க சைட்ல இருந்தும் சொல்றாங்க, இவங்களும் சொல்றாங்க. மாத்தி மாத்தியான இந்த மாதிரி சண்டைகள் போயிட்டே இருக்கும்போது ஆர்மி சைட்ல இருந்து, அதாவது மீனாட்சி சுந்தரம் அவர்களின் தலைமையில் கீழே போயிருந்தாங்க இல்லையா, அவங்க குழுவில் நிறைய பேருக்கு துப்பாக்கி குண்டுகள் அடிப்படுது, எல்லாம் அங்கங்க விழுவுறாங்க. ஆனாலும் மீனாட்சி சுந்தரம் கொஞ்சம் கூட சலிக்காம அசராம தொடர்ந்து முன்னேறி போய் சுட்டுக்கிட்டே இருக்காரு. இவரோட இந்த அசாத்தியமான தைரியத்தை பார்த்து எதிரிகளுக்கு எல்லாம் ஒரு மாதிரி ஒரு என்னடா நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி ஒரு கன்ஃபியூஸ் ஆகி ஒரு நிமிஷம் குழம்பி போய் நின்ட்டாங்க. இருந்தாலும் தொடர்ச்சியா அவர் முன்னேறி போயிட்டே இருக்கும்போது அவங்களும் விடாம தாக்குறாங்க இல்லையா, அந்த தாக்குதல்ல இவரோட வாயிலையும் இவரோட வலது தோள்பட்டையிலையும் குண்டு பாஞ்சிருது. கிட்டத்தட்ட சோர்ந்து விடுற மாதிரி போறாரு. ஆனாலும் நாம இப்ப சோர்ந்துட்டோம்னா நம்மளோட குழுவுமே சோர்ந்துருவாங்க. அப்புறம் இந்த ஆபரேஷன் ஃபெயிலியர் ஆயிரும். இந்த ஆபரேஷன் ஃபெயிலியர் ஆச்சுன்னா இவங்க நம்ம நாட்டுக்குள்ள ஊடுருவாங்க, அது மக்களோட பாதுகாப்புக்கு ரொம்ப சிக்கலாயிரும் அப்படிங்கிறதுக்காக ரத்தம் சொட்ட சொட்ட கண்ணு சொருகுனா கூட இவங்களை அழிக்காம ஓயக்கூடாதுன்னு சொல்லி அந்த வழியோடையே தொடர்ந்து முன்னோக்கி போய் மீதி இருக்கிற 4 பேத்தையும் சுட்டு கொன்னுட்டு அதுக்கப்புறம் தான் கீழே விழுறாரு. அதுக்கப்புறம் அவரை காப்பாத்தி ராணுவ ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் அங்க இருந்து டெல்லி ஆர்மி ஹாஸ்பிட்டலுக்கு அவரை கூட்டிட்டு போறாங்க. அங்க நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் நடக்குது. இப்ப வரைக்கும் அவருக்கு 7 சர்ஜரிஸ் நடந்திருக்கு. சோ இந்த மாதிரியான வீர தீர செயல்கள் எல்லாம் செஞ்சிருக்காரு அப்படிங்கிற தகவல்கள் இந்திய அரசுக்கு போகுது. இந்திய அரசின் சார்பில் வழங்கக்கூடிய உயரிய விருதில் ஒன்றான கீர்த்தி சக்ரா அப்படிங்கிற விருதை இவருக்கு அறிவிக்கிறாங்க. அந்த அடிப்படையில கடந்த வாரம் டெல்லியில நடந்த ஒரு விழாவில குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவங்களோட கையில இருந்து இந்த விருதை 8/6/2026 அதாவது போன வாரம் இந்த விருதை மீனாட்சி சுந்தரம் அவர்கள் கையில வாங்குறாரு. அந்த விருதை பெற்ற கையோட ஆர்மிலையும் லீவ் டைம்னு ஒண்ணு கிடைக்கும் இல்லையா, அந்த லீவ் டைம்ல தன்னோட சொந்த ஊருக்கு, அதாவது தேனி மாவட்டம் கம்பம் பகுதியில் இருக்கக்கூடிய தன்னோட சொந்த கிராமத்துக்கு வராங்க. வந்த உடனே ஊர் மக்கள் எல்லாம் மாலை மரியாதையோட தாரை தப்பட்டை அடிச்சு அவரை பயங்கரமான ஒரு வரவேற்போட ஊருக்குள்ள ஒரு ஊர்வலமா நடக்க வச்சு கூட்டிட்டு வராங்க. சுத்தி இருக்கிற மக்கள் எல்லாமே ஒரு பாராட்டி ஆரவாரம் செய்யறாங்க. இதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஸ்கூல் யூனிஃபார்ம்ல இருக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாம் அவரை தேடி வந்து முண்டி அடிச்சுட்டு வந்து அவரை கை கொடுத்து பாராட்டுறாங்க. அவரோட முகத்திலையும் அப்படி ஒரு சிரிப்பு. ஏன் இந்த குழந்தைகள் கை கொடுத்த விஷயத்தை நான் இவ்வளவு பெருசா சொல்றேன் அப்படின்னா, இன்றைய தேதிக்கு குழந்தைகள் எல்லாருமே ஒரு நடிகர்கள் மேலேயோ இல்ல சோசியல் மீடியா இன்ஃபுளுசர் மூலியமோ ஒரு ஈர்ப்பா இருக்கிறதுனால இந்தியாவின் மீதும் இந்திய நாட்டுப்பற்றின் மீதும் எந்த அளவுக்கு அதிகமான பற்றோட இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியா இருக்குன்னு நிறைய ஆர்டிகல் சொல்றாங்க. ஏன் அப்படின்னா, இன்றைய தேதிக்கு ஸ்கூல் குழந்தைகளுக்கு எல்லாம் ரிபப்ளிக் டே, இண்டிபெண்டன்ஸ் டே அப்படின்னாலே
ஸ்கூல்ல கொடியேத்திட்டு ஒரு சாக்லேட் கொடுப்பாங்க அப்படிங்கிற அளவுக்கான புரிதல் தான் இருக்குன்னு நிறைய டீச்சர்ஸ் வருத்தப்பட்டே என்கிட்ட சொல்லியிருக்காங்க. சோ அதையெல்லாம் கேட்ட பிறகு இப்படி ஒரு விஷயங்கள் நடக்கும்போது அதை ஸ்கூல் யூனிஃபார்ம்ல இருக்கக்கூடிய மாணவர்களும் போய் ஆர்வமா கை கொடுக்குறாங்கன்ற போது அவங்களுக்கு எந்த அளவுக்கு விவரம் தெரிஞ்சது தெரியலங்கிறதெல்லாம் அடுத்த கட்டம். பட் இப்படி ஒரு விஷயத்துக்காக அவங்க முன்னெடுத்து போறாங்க அப்படிங்கும் போதே ஆட்டோமேட்டிக்கா பின்னால இதை பத்தின விஷயங்கள்ல அவங்க தெரிஞ்சுப்பாங்க. அந்த வகையில இது ஒரு ரொம்ப சந்தோஷமான விஷயம். அடுத்து தன்னோட சொந்த கிராமத்துல இப்படியாப்பட்ட வரவேற்பு கிடைக்கும் போது அடுத்த கட்டமா தமிழ்நாடு அரசின் சார்பில் அவருக்கு ஒரு அழைப்பு போகுது. அவரோட அந்த வீரதீர செயல்களையும் பிளஸ் கீர்த்தி சக்கரா விருதும் வாங்கினாலும் அவர் நம்ம தமிழ் மண்ணை சேர்ந்தவர் இல்லையா, தமிழ்நாட்டை சேர்ந்தவர் இல்லையா, அதுக்காக தமிழ்நாடு அரசும் ஏதாவது ஒரு அங்கீகாரம் செலுத்தணும் இல்லையா. அந்த வகையிலையும் மீனாட்சி சுந்தரம் அவர்களோட நாட்டுப்பற்று, துணிச்சல், கடமை உணர்வு இதெல்லாம் தமிழ் மண்ணுக்கு பெருமை சேர்ப்பதோட இன்றைய இளைய தலைமுறையினருக்கு வீர உணர்வையும் தியாக மனப்பான்மையும் ஏற்படுத்தும் விதமாக இருக்கு அப்படின்னு சொல்லி அவரை பாராட்டி தமிழக அரசின் சார்பில் 48 லட்சம் ரூபாய்க்கான செக்க முதலமைச்சர் விஜய் அவர்கள் அவரோட மொத்த குடும்பத்தையும் அழைச்சு நேத்து மீனாட்சி சுந்தரம் அவரோட கையில கொடுத்திருக்காங்க. இந்த நிகழ்வு நடக்கும்போதுதான் மீனாட்சி சுந்தரம் அவரோட மனைவி கையில இருந்து இந்த குழந்தைய வாங்கி அவர் தன்னோட பக்கத்துல வச்சுட்டு ஒரு போட்டோ எடுத்ததும் இல்லாம அவரோட முதலமைச்சர் நாற்காலியில அவர் அமர்ந்திருக்கும் போது அவரோட மடியிலேயே அந்த குழந்தைய பக்கத்துலயும் உட்கார வச்சு போட்டோஸ் எடுத்துக்கிட்டாரு. இதுல இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, நான் வீடியோட ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்த மாதிரி இவரு இங்க இந்திய நாட்டோட எல்லையில நமக்காக போராடிட்டு இருக்கும்போது ஊர்ல இவரோட மனைவி கிட்டத்தட்ட எத்தனையோ மாதம் கர்ப்பமாக இருக்காங்க. அங்க அவரு உயிரை பணயம் வச்சு போராடிட்டு இருக்காரு. போராட்டத்துல குண்டடி எல்லாம் வாங்கி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனதுக்கு அப்புறம் சில மாதங்கள் அவர் ட்ரீட்மெண்ட்ல இருக்காரு. இங்க இவருக்கு குழந்தையும் பிறக்குது. குழந்தை பிறந்த அதே சில நாட்களுக்குள்ள இவருக்கு கீர்த்தி சக்கரா விருதும் அறிவிக்கப்படுது. சோ இவருக்கு இந்த பெண் குழந்தைங்கிறதுனால அந்த கீர்த்தி சக்கரா விருதையும் கனெக்ட் பண்ணி இந்த குழந்தைக்கு கீர்த்தி அப்படிங்கிற பெயரையும் வைக்கிறாங்க. இந்த கீர்த்தி சக்கரா விருதுங்கிறது ரொம்ப சாதாரணமால எல்லாருக்கும் கிடைச்சிடாது. இது வரைக்கும் இந்த விருது 1952 இருந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா வெறும் 3 பேர் தான் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் இந்த விருதை வாங்கியிருக்காங்க. அதுலயும் 2 பேர் விமானப்படையை சேர்ந்தவங்க, இவர் ஒருத்தர் நேரடியாக ஆர்மியை சேர்ந்தவர். இந்த கீர்த்தி சக்கரா விருது அப்படிங்கிறது அமைதி கால விருது அப்படிங்கிற கேட்டகரியில 2வது கேட்டகரியில வரும். அப்ப முதல் கேட்டகரி என்னன்னு நீங்க கேட்கறது புரியுது. முதல் கேட்டகரிங்கிறது அசோக சக்கரா விருது, சரிங்களா? அப்போ இதுல இன்னொரு கேள்வி உங்களுக்கு வரலாம், அது என்ன அமைதி கால விருது? அதாவது இந்திய அரசுல இருந்து இந்த மாதிரி வீர தீர செயல்கள் புரியறவங்களை அங்கீகரிக்கும் வகையில விருதுகள் கொடுக்குறாங்க. அதை 2 பிரிவா கொடுக்குறாங்க. ஒண்ணு போர்க்கால விருது, இன்னொன்னு அமைதி கால விருது அப்படிம்பாங்க. போர்க்கால விருதுனா என்ன அப்படின்னா, அபிஷியலா பல நாடுகளுக்குள்ளேயே போற அதிகாரப்பூர்வமா அறிவிச்சு சண்டையிடுவாங்க இல்லையா. லைக் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா இப்ப எப்படி ஈரான் அண்ட் யூஎஸ் எல்லாம் அபிஷியலாவே வார டிக்ளேர் பண்ணி சண்டை போட்டுட்டாங்க. அந்த மாதிரி காலகட்டம் இல்லைன்னா ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார், செகண்ட் வேர்ல்டு வார் அந்த மாதிரியான காலகட்டத்துல போராடினாங்க இல்லையா. அதெல்லாம் போர்க்கால விருது. அந்த டைம்ல வீர தீர செயல்கள் புரிஞ்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு போர்க்கால விருதுன்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த அமைதி கால விருது அப்படின்னா என்னன்னா, அபிஷியலா வார்லாம் டிக்ளேர் பண்ணிருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி பயங்கரவாதிகள் நாட்டுக்குள்ள ஊடுருவுதல், இன்னும் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு கிளியரா புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, புல்வாமா அட்டாக் நடந்துச்சு இல்லையா அன்அபிஷியலா, பிளஸ் அது போக இப்ப டூரிஸ்டுக்கு போயிருந்தப்பெல்லாம் டூரிஸ்ட் எல்லாம் கொண்டாங்களா. இந்த மாதிரியான சூழல்ல ஆர்மி ஆபீசர்ஸ் யாராவது உள்ள புகுந்து தடுத்து மக்களை காப்பாத்தி சில வீரதீர செயல்கள் புரிஞ்சுக்காங்க. இந்த மாதிரியான காலகட்டத்துல நடக்கிறது தான் அமைதி கால விருதும்பாங்க. அந்த வகையில இவருக்கு இப்போ கீர்த்தி சக்கரா விருதுங்கிறது வழங்கப்பட்டிருக்கு. இதுல நம்ம ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம், ஒரு சுவாரஸ்யமான விஷயம், இவர்கிட்ட இருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய டேக்அவே என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, பல சேனல்ல இருந்து இவர்கிட்ட பேட்டி எடுக்கிறாங்க. அப்படியே ஒரு சேனல் பேட்டி எடுக்கும் போது ஒரு விஷயம் சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒண்ணு நினைச்சிட்டா நம்ம அதை அடைஞ்சே தீரணும், அதுக்கு ஒரு முடிவு பண்ணி அதோட நம்மளோட ஸ்கூல் டேஸ்ல இருந்தே அதுக்காக முனைப்பு காட்டி நம்ம முயற்சி செய்யணும் அப்படிங்கறத பதிவு பண்றாரு. 2வது அதை அவர் சொல்ல மட்டும் செய்யல, தான் ஆர்மிக்கு தான் போகணும் அப்படிங்கறத ஸ்கூல் டேஸ்லயே அவர் சூஸ் பண்ணிட்டு அவரோட ஸ்கூல் டேஸ்ல இருந்தே அவர் என்சிசி கேம்ப்ல இதுக்காக கடினமா உழைச்சு பயிற்சியும் பெற்றிருக்காரு. சோ சொல்றதோட மட்டும் இல்லாம அதை செய்யவும் செஞ்சிருக்காரு. அதுக்கு அடுத்தது இவங்க மனைவி கிட்டையும் பேட்டி எடுக்கிறாங்க. அப்ப அவங்க சொல்லக்கூடிய விஷயம் ரொம்பவே சிந்திக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். இவர் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் இந்த கீர்த்தி சக்கரா விருது அப்படிங்கிறது ஒரு மாபெரும் கௌரவம் தான். ஆனாலும் இந்த ட்ரீட்மெண்ட்ல இந்த 6 சர்ஜரி 7 சர்ஜரிங்கிறப்பெல்லாம் அவரால் வாயை திறந்து சாப்பிட கூட முடியாத ஒரு சூழல், அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருந்தது. இன்னொரு ஒரு விஷயத்த அவங்க குறிப்பிட்டு பதிவு பண்றாங்க. என்ன அப்படின்னா, இது வரைக்கும் இந்த மாதிரி இப்படிப்பட்ட அடிப்பட்டதுல யாருமே இவ்வளவு சீக்கிரமா மீண்டு ரெக்கவரி ஆனதில்ல அப்படிங்கிற ஒரு கருத்தையும் பதிவு பண்றாங்க. இதை தாண்டி இன்னொரு விஷயம் பிளஸ் அந்த மீனாட்சி சுந்தரம் அப்படிங்கிறவரே ஒரு விஷயம் என்ன சொல்லி பதிவு பண்ணியிருந்தாரு அப்படின்னா, இந்த விருது இது வரைக்கும் யாருமே இவ்வளவு யங் ஏஜ்ல வாங்கினது இல்ல. இதுக்கு முன்னாடி இப்படி வாங்கினவங்க எல்லாம் ஒண்ணு அவங்க இறந்ததுக்கு அப்புறம் வாங்கியிருப்பாங்க, இல்லாட்டி ரொம்ப ஏஜ் ஆனதுக்கு அப்புறம் வாங்கியிருப்பாங்க அப்படிங்கிறாங்க. சோ எந்த வகையில பார்த்தாலும் மீனாட்சி சுந்தரம் அவர்களோட துணிச்சலுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் தான் இந்த கீர்த்தி சக்கரா விருது. 2வது, இந்த விருது அவ்வளவு சீக்கிரம்லாம் யாருக்கும் கிடைக்காது. இதுக்கான எலிஜிபிலிட்டின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா. அது என்ன எலிஜிபிலிட்டி அப்படின்னா, ஒரு ராணுவ வீரரானவர் குறைந்தபட்சம் 3 to 5 தீவிரவாதிகளையாவது சுட்டு கொண்டிருக்கணும். அப்பதான் இந்த கீர்த்தி சக்கரா விருது அறிவிக்கப்படும். அது அந்த ராணுவ வீரருக்கு வழங்கவும் படும். சோ இப்படி நிறைய வீர தீர செயல்களை நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தர் செஞ்சிருக்காரு. அதுக்கான சிறந்த அங்கீகாரமும் இந்திய அரசால
அவரோட வாழும் நாட்களிலேயே கிடைச்சிருக்கு. அது ரொம்ப நமக்கும் மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தி. இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான டீடைல்டு இன்ஃபர்மேஷன்ஸை நம்மளோட சேனல்ல நிறைய இனிமே வந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரியான தகவல்கள் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப சூப்பரா இருக்கு, என் ஃப்ரெண்ட்ஸ் இதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த லிங்கை ஷேர் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி சுவாரஸ்யமான இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு கொடுக்க முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கேன். நீங்க மறக்காம சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. அடுத்த வீடியோல வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென், தமிழ்ச்செல்வன், தமிழ் வியூஸ். தேங்க்யூ.